பிபி வேற லோவா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். எனக்கு யாரை விசாரிச்சா மனோகர் யாரை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கிற டீடைல்ஸ் தெரியல. ரிசப்ஷன்ல போய் கேட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எனக்கு ஒரு பேஷண்ட் பத்தின டீடைல்ஸ் வேணும். சொல்லுங்க மேம். இங்க மனோகர்னு ஒருத்தர் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காரு. சரி, அவர் யார அட்மிட் பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன மேடம் நீங்க தலைகீழ கேக்குறீங்க? பேஷண்ட் பேரை சொன்னாதானே நான் பார்த்து சொல்ல முடியும். பேஷண்ட் யாருன்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். மிஸ்டர் மனோகர் யாரையாவது இங்க அட்மிட் பண்ணிருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் மினிட் மேடம், பார்த்து சொல்றேன். அப்படி யாரும் அட்மிட் ஆகல மேடம். ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே மேடம். தேங்க்யூ. ரிசப்ஷன் தெரிஞ்சுக்க முடியல, வேற எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற வழியே இல்ல. ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்ப்போம். மனோகரோ இல்ல அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்களோ கண்ணுக்கு தென்படாமையா போயிடுவாங்க. சிவாக்கு எப்படி இருக்கு? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது டாக்டர்? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப குழந்தை நல்ல நிலைமையில இருக்கான். He is out of danger. ரொம்ப நன்றி டாக்டர். கடவுள் மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்திட்டீங்க. உள்ள வரைக்கும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம். ஆமா டாக்டர், நீங்க பண்ணிருக்கிற இந்த உதவியை என் வாழ்க்கையிலையும் மறக்க முடியாது. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்ன டாக்டர்? ஆபத்தான நிலைமையில இருந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டோமே தவிர குழந்தையோட கண்ணு ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. தலையில பலமா அடிபட்டதுனால கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம் பட்டா கண்ணுல இருக்கிற நரம்புகள் இன்னும் மோசமா பாதிக்கப்படலாம். அதனால கண்ணுக்கு கட்டு போட்டிருக்கு. சிவாவால கண்ணால பார்க்க முடியாதா? என் பிள்ளைக்கு அழகே கண், அதை திருப்பூர் பார்க்கறதுதான் டாக்டர். இப்போ அவனால பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே டாக்டர். அவனுக்கு பார்வை எப்ப வரும்? சிவா எப்ப எங்களை எல்லாம் பாப்பா சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, உலகத்துல பெரிய பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருந்தாலும் சரி வரவழைங்க. என் சிவாவோட கண்ணை குணப்படுத்துங்க ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர், ஆமா. பார்வை இல்லாம பார்க்க முடியாம சிவா கஷ்டப்படுறத எங்களால பார்த்து சகிச்சுட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. சிவாவை ஊனம் இல்லாம அனுப்பி வைங்க ப்ளீஸ். முதல்ல அடிப்பட்ட காயம் ஆறட்டும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐ ஸ்பெஷலிஸ்டா வர சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா சிவா குணமடைய வாய்ப்பு இருக்கு. குழந்தை இப்ப ஸ்பெஷல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீங்க பக்கத்திலேயே இருந்து குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க.
சூப்பர் வேகம் சேலஞ்ச்